கைஸ் நான் இங்கே ஒரு டீப் ஸ்லேட் பிளாக் வச்சு ஒரு ஹவுஸ் கட்டலான்னு இருக்கேன் கைஸ். ப்ரோ வந்து ஏதோ ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்காராம், அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பெரிய பார்டர் கட்டியிருக்கோம், வச்சு வீடு கட்டிட்டு பார்க்கலாம். இங்க இவ்வளவு போக இருக்கு, கொடைக்கானலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்க பாருங்க கைஸ், மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மைண்ட் பண்ணேன் கைஸ், அப்போ பிளாக்ஸ் ஒரு 8 ஸ்டாக் எடுத்தேன் கைஸ், அதுவும் பத்தல. இப்ப திரும்பி மைண்ட் பண்ணிட்டு ஒரு 10 ஸ்டாக் எடுக்கணும் கைஸ், அப்போதான் மைண்ட் பத்துன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த வீடு கட்டுறதுக்கு அவ்வளவு பெருசா கட்டுறேன். அந்த வீடு நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு ரேட் கொடுங்க, 10ல. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். செமையா இருக்குல்ல, இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்பதான் லாவா வருதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பிளாக் இப்படி வச்சிருந்து மைண்ட் பண்ண எனக்கு லாவா கைஸ். வாட் அ கோஇன்சிடென்ஸ். அப்பவே லைட் வைக்கும்போது வார்டன் கத்தி இப்படி சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ பார்த்தா இங்க வார்டனுக்கு இடம் இருக்கு, பட் வார்டன் ஸ்பானர் இல்ல, அது பேர் வேற ஏதோ வரும், அது இல்ல. சோ இதை ஒடிச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பி எடுத்துக்கலாம்னு இருக்கேன். இங்க பாருங்க கைஸ், நான் இங்க பிளாக் வச்சு அடைச்சிடலாம், இந்த லாவா அடைக்கலான்னு பார்த்தேன். இந்த லாவா அடிச்சிருந்தா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க கைஸ். போய் கைஸ் கேட்டுச்சா பாத்தீங்களா கைஸ்? இது பிளாக்ஸ் இவ்வளோதான் இருக்கு. எனக்கு இது போதும்னு தோணுது, ஏன்னா எனக்கு இதுக்கும் மேல மைண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணல கைஸ். ஸோ நான் எவ்வளோ மைண்ட் பண்ணியிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க. கைஸ் நான் இவ்வளோ மைண்ட் பண்ணியிருக்கேன், ப்ரோ எவ்வளோ மைண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இல்லை இது ப்ரோ மட்டும் மைண்ட் பண்ணல, நான் போன வாட்டி ஸ்டோன்ஸ் எடுக்க மைண்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் போங்கன்னு நினைக்கிறேன், -300. ப்ரோக்கு வார்டன் மாதிரி இருக்கிற இடம் மாதிரியே சவுண்ட் கேட்கலாம், என்னன்னு தெரியல, பாப்போம். கைஸ் ஏன் கைஸ் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு? ஓ மார்னிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், அதனால அப்படின்னு நினைக்கிறேன். பிளேயர் இருக்காரு. என்னாச்சு ப்ரோ? கைஸ் பாருங்க கைஸ், எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நம்ம லேட் ஆக்குது, எவ்வளோ போரிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸ்லாப்ஸை ப்ளேஸ் பண்ணேன் போர் இருக்கு கைஸ். எப்போ தான் வீடு கட்டி முடிப்பேன்னு இருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், வீடை ஃபைனலாக கட்டி முடிச்சாச்சு. பெருசாக இருக்கான். 10க்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். இதை நான் ஒன்றும் கம்ப்ளீட்டாக கட்டல, வெளியில் கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு கைஸ். உள்ளுக்குள்ளே கட்டணும். ஏன் ப்ரோ அடித்தேன்னு தெரியல, தெரியுமா அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். குதிச்சிட்டு வராரு. ஏதோ போன் வச்சுருக்கேன், நாயை டைம் பண்ணணும்னு நினைக்கிற போல். சரி பாருங்க கைஸ், வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வீடா மேன்ஷனான்னு சொல்லுங்கள் கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினா இங்கே கிரேவல் இருக்குது கைஸ். சரி இங்கே ஃபில் பண்ணி விட்ருவோங்கிட்ட வலிச்சு. சரி ஓகே, லெட்ஸ் சி. இங்கே பார்த்தவங்க லைட்டாக எப்படி மாற்றி வச்சுருக்கேன் கைஸ். வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இருட்டாக இருக்கிறதுனால தெரிலன்னு நினைக்கிறேன். ஓகே, மாடி வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சண்டை போடலாம் கைஸ், நானும் ப்ரோவும். ஓகே நம்ம அடிப்போம் ஒரு வாட்டி. அடிச்சோம், சாக போகிறாராம். சரி ஓகே விட்டுருவோம் கைஸ். நம்ம வந்து எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம், நல்லா இருக்கா? 10க்கு நீங்கள் என்ன ரேட் தருவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை கைஸ், பை.